அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரர் பொற்பாதம் தொற்று வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக சிறப்பாக ஒவ்வொரு நம்ம பதிவுகளும் மாதம் பலன் மற்றும் வருட பலன், குரு பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி எல்லாமே சொல்லிட்டு வந்தோம். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் நமக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய உங்களுடைய கேள்வியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அனைவருக்குமே கொஞ்சம் நேரம் கிடைக்காதனால பதில் தர முடியல. அதே போல் வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்போம். உங்களுடைய கேள்விகளை கேட்குறத விட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா கோச்சார பலனாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் 40% தான் பேசும். ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள், கோச்சார கிரகத்தோடைய சேர்க்கை, பார்வை மற்றும் தொடர்பெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நேயர்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்குறது என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் சனி பகவான், ராகு கேது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதில் முக்கியமானது சர்ப தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் சர்ப கிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே போல் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு பிரம்மாண்டம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த பெயர்ச்சி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, தொழிலை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடியது. மேற்கொண்டு சொல்லணும்னா நம்ம அந்த பாவகிரகங்கள் தொடர்பு தான் பல விஷயத்தை சாதிக்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிழல் கிரகமான ராகு கேது எப்போ பெயர்துன்னா, மங்களகரமான விசுவாவசு மிக சிறப்பாக தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும். இதன் வரிசையில் மே மாதம் 18ஆம் தேதி, அதாவது வைகாசி 4ஆம் தேதி பெயரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி பார்த்திங்கன்னா 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 இந்த டைமில் பெயரக்கூடிய அமைப்பு. ரிவர்ஸில் போகக்கூடிய, பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் தான். இது ராகுவும் கேதுவும். அப்போ மீனத்தில் இருந்த காலதேவனுக்கு 12ஆம் பாவகத்தில் இருந்த ராகு கீழே இறங்கி கும்பத்துக்கு போகிறார். காலதேவனுக்கு அதாவது 11ஆம் பாகத்துக்கு போகிறார். 12லிருந்து 11ஆம் அப்படிங்கிறது ஒரு லாபஸ்தானம், ரொம்ப ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு. நிறைய விஷயங்கள், ஆசை அபிலாசை அப்படின்னு சொல்ல விஷயமெல்லாம் எதுனா 11ஆம் பாவகம் தாங்க. இந்த விஷயம் எப்படின்னா 10க்கு 2ஆம் இடம், நம்மளுடைய தொழிலில் லாபம் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய அமைப்புக்கே 11ஆம் பாவகத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி சூட்சுமமான விஷயங்கள் இருந்தாலும், அதே போல் கேது பகவான் ஞானக்காரகன் எங்கே போகிறார்னா கன்னியில் இருந்தார். காலதேவனுக்கு 6ஆம் பாவகத்தில் இருந்து சிம்மங்கிற 5ஆம் பாவகத்துக்கு போகிறார். இது பொதுவாக 12 கட்டத்தில் காலதேவனுக்கு அமைப்பில் நம்ம இதை சொல்கிறோம். ஆனால் காலச்சக்கரத்தின் அமைப்பில் சொன்னாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம், ராசி இதெல்லாம் கவனிக்கணும். இந்த லக்ன ராசிக்கு 3, 6, 11 ராகு நின்று தசாபுத்தியோ அல்லது கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்குங்க. அதே பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 11 ராகு கேதுக்கான பார்வைகள். அது ரிவர்ஸில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ கும்பத்தில் போகக்கூடிய ராகு எங்கே பார்ப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் பார்வையாக தனுஷுவை தான் பார்ப்பார். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒரு பலாபலனை எப்படி இது 1.5 ஆண்டுகள். இந்த பெயர்ச்சி எப்படின்னா 1.5 ஆண்டுகள் வரும். குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1 வருஷம். 2.5 ஆண்டுகள் பெயரக்கூடியது சனி மகா பயிற்சி. மற்றதெல்லாம் மாதம் மாதிரி தான் மாறும் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன்லாம் மாதக்கோள்களாக மாறக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 1.5 வருஷம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும், என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும், இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு தொடர்ந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் நல்லா கேளுங்க. நிறைய ஜாதகத்தில் இந்த வருடம் மட்டும்தான் நிறைய ஜோதிடர் சம்பாதிப்பாங்க அப்படிம்பேன். ஏன்னா வரக்கூடிய இந்த 3 பெயர்ச்சியுமே பல பேத்துக்கு குழப்பம். அதனால் தெளிவாக மேசம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் ராகு கேது பெயர்ச்சிக்கு பாருங்கள். அனைவரும் கமெண்ட் பாக்ஸில் சந்தேகம் கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிம்ம ராசி நேயர்கள், கால சக்கரத்துக்கு 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானம். அற்புதமான விஷயங்க, நல்ல கெத்து.
எந்த விஷயமா இருந்தாலும் சாதிச்சலாம் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட சப்போர்ட் மட்டும் கிடச்சிச்சின்னா சிம்மம் வச்சு செஞ்சுருங்க அப்படிங்கிற மாதிரி நானும் சேர்ந்து கைகோத்து செய்யக்கூடிய காலகட்டங்கள். நட்பு வட்டாரத்தை இனி நீங்கள் நம்பணும். இது ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஜென்மத்திலேயே கேது வருது. பல விஷயங்களை படிப்பனையை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. பாடத்தை புகட்டுறதுக்கு அஷ்டமத்து சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் அதே போல் கேது உங்களுக்கு பல விஷய மாற்றங்களையும் ஏற்றங்களில் தடுமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சிம்மத்தை சொல்லலாம். ஏன்னா ஞானம் புத்தி இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறத கேட்கறது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஆகாதுங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்க லக்னமும் ராசி சிம்மத்துக்கு மட்டுமே முதலிடம். அப்போ 12 பாவகத்துக்கும் ஒரு கிரகங்கள் வரும் பொழுது அந்தந்த விஷயத்தை கிரகங்கள் வச்சு செஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா சில விஷயத்தில் கோபமும் சில விஷயத்தில் தலைமைத்துவமும் சில விஷயத்தில் அகங்காரமும் இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ராசியை வச்சே நம்ம சொல்லிடலாங்க. அப்படி சிம்ம ராசிக்கு கோபம் வேகம் இருந்தாலும் இனிமே நிதானம் விவேகம் இரண்டுமே வேணுங்க. இந்த கேது உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்தில் கொண்டு போகும்போது நல்ல விஷயமாக உங்களுக்கு முடியும். அப்போ கொஞ்சம் சாந்த சொரூபமாக ஒரு தியானம் இருக்கேங்க, நான் ஒரு அமைதியாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறத 1.5 வருஷம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். சிம்மராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு போகிறார். கணவன் மனைவி கண்டிப்பாக ஒற்றுமையில் பிரச்சனைகள் வரும், சண்டை சச்சரவு வரும், டைவர்ஸ் ஆகாமல் இழுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் டைவர்ஸ் ஆகக்கூடிய டக்குன்னு வெட்டி விடுறக்கூடிய அமைப்பு. நிறைய பாத யாத்திரை, வெளிநாடு வெளியூர் யாகம் சார்ந்த ஹோமம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வைரஸ் அப்படிங்கக்கூடிய ஏதாவது தொத்து வியாதியோ அல்லது காய்ச்சலோ தலைவலி சளி இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் கூட உங்களுக்கு அடிக்கடி போகும். அலைச்சல் நிறையா உண்டு. பயணம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். எல்லாமே மைனஸாக இருக்கே, ஏதாவது ப்ளஸ் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக சில விஷயங்களுக்காக குடும்பத்தை விட்டு பிரியணும், படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது பெரியவங்களாக இருக்கட்டும், திருமணமாகி வெளிநாடு போகணும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிருங்க. நல்ல விஷயமாக நடக்கும். 2.5 வருஷம் ஜம்முன்னு இருப்பீங்க. இந்த 1.5 ஆண்டு நடக்கக்கூடிய ராகேதும் உங்களுக்கு எந்த ஒரு மைனஸை கொடுத்துட்டோம்னா அடுத்தது நமக்கு ப்ளஸ்ஸாகவே கொடுக்கும். அப்போ வருமானத்தில் தடை இருக்காது. இப்போ மேரேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு நினச்சிங்களேன், மேரேஜ் ஆயிடுச்சிங்க அப்படி கொஞ்சம் தனி கொடுத்தனம் வச்சுருங்க. வெளியூரில் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்க வச்சு அவங்கள கொஞ்சம் நகர்த்தி வச்சுறது சிறப்பு. மேற்கொண்டு உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் இங்கே பார்க்குறது 3 நட்சத்திரம் இப்போ சிம்மத்தில் பயணிக்கும். இப்போ மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தை வச்சுமே நம்ம இதுக்கு கேது எப்படி ஃபேவரட். ஏன்னா இந்த ஆண்டு பெயரக்கூடிய ராகு சதயம் நட்சத்திரம் அங்கேயே இருக்குது. ராகுக்கு மட்டும்தான் 4 பாதமும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் இங்கே கேது எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பாதமும் மகம் இங்கே இருக்குது. அதனால் தன்னோட இடத்துக்கு வரும் பொழுது இன்னும் நல்ல ஒரு முன்னோர்களுடைய சாபக்கேடு இருந்தால் விலகும். முன்னோர்களுடைய விஷயங்கள் ஏதாவது தடை நமக்கு பட்டுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சூட்சுமமான விஷயங்கள் பல கிரகங்களுடைய அமைப்பையும் உங்களுடைய கோச்சார கிரக தொடர்பும் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அரசியல் சார்ந்து இருக்கிறவங்க கவனமாக பேசணும். சொல்லுவாங்களா மண்டை குடைச்சல் அதிகமாக இருக்குங்க, கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும், தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணும். எல்லாத்துக்குமே அலோபதியை விட சித்தா ஆயுர்வேதிக். ஏன்னா இந்த ராகு கேதுவே மருத்துவர் அப்படிங்கிறாங்க. மருத்துவங்கும்போது உங்களுக்கு எப்படின்னா மருந்து மாத்திரைகள் எப்படி எடுக்கணுங்கிற ஒரு பாடமும் வரும். அதே போல் மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த பயிற்சி காத்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ சிம்மத்துக்கு நமக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஃபுட் அலர்ஜி வர்றது, ஸ்கின் அலர்ஜி வர்றது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் மருந்து எடுத்துக்கிறதுலையும் இன்னும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி நிறைய கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றது, எங்கே சாப்பிட்டா நமக்கு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது ரொம்ப நீங்கள் கவனம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கேது இருக்கும் பொழுது சில விஷயங்களை நமக்கு தடை தாமதத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள், அதிக முதலீடு வேண்டாம். அதே போல் ஒவ்வொரு முதலீடு போடும்போது அதில் கூட்டு தொழில் போடலாமா அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்ந்து நம்ம செய்யலாமா அப்படிங்கும்போது அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறத கவனத்தை எடுத்துக்கிறோம். எதிலையுமே
ஒரு அசால்ட்டுத்தனம் வேண்டாம், கவனத்தோடு நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு நீங்கள் வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா, பிள்ளையார்பட்டி போயிட்டு நீங்கள் ஒரு வியாழக்கிழமை வழிபாடு எடுக்கணும். அது என்ன போகணும், எப்படியெல்லாம் நீங்கள் என்ன கொண்டு போய் தானம் தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்குங்க. அதே போல் சிவனடியார்கள் சிவன் வழிபாடு எடுக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா கேது உட்காரனால இந்த ஜடாமுடி தயாரித்தவங்களுக்கு நீங்கள் ஒரு வஸ்திரம் தானம் பண்ணலாம், உணவு வாங்கி கொடுக்கலாம். அவங்க கூட உட்காந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் உங்களுடைய லைஃப் உங்கள் விஷயத்தெல்லாம் நீங்கள் பரிமாறி இப்படியெல்லாம் இருந்துச்சுங்க நடந்துச்சுங்கன்னு நீங்கள் கொஞ்சம் பேசி வந்து நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்கலாம். நிறைய பேர் சிம்மராசி நேயர்கள் சின்ன ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணி உங்களுடைய அந்த ராகுகேதுடைய தோஷத்தையும் ராகுகேது வரப்பெறக்கூடிய அமைப்பையும் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மேற்கொண்டு டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.